ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். டுடே நம்ம வந்து நிஃப்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம குளோபல் மார்க்கெட் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரியோட ஃபர்ஸ்ட் நாள் ஃப்ரைடே. ஸோ நமக்கு வந்து மண்டே வந்து நமக்கு வந்து ஹாலிடே. ஸோ நமக்கு வந்து ஃப்ரைடே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே 4 டேஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் வந்து கொஞ்சம் வேகமாக கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மண்டே வந்து ஆல்ரெடி நமக்கு 3 டேஸ் கண்டினியூஸாக வரப்போகுது இல்லையா? ஸோ அதனால் வந்து ப்ரீமியம் வேகமாக கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாஸ்டாக் வந்து 75 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து மிக்சடாக இருக்குது. ஏசியன் மார்க்கெட்டும் நமக்கு வந்து மிக்சடாக இருக்குது. ஓகேங்களா? எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ் வந்து ஹையரில் இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2300 கோடி வந்து நமக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து நமக்கு வந்து 730 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் நமக்கு வந்து எஃப்ஐஐ வந்து பாசிட்டிவாக இருக்காங்க. அதனால் நம்ம மார்க்கெட் வந்து கண்டிப்பாக அப்சைடு தான் இருக்குங்கிறது நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அவங்க பாருங்கள் கண்டினியூஸாக 1600, 1400, 1000 crore, 2200. ஸோ கண்டினியூஸாக பை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மேபி கரெக்ஷன் கொடுத்தா 200 பாயிண்ட்ஸ், 300 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம சார்ட்டை பார்ப்போம். சார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்ட்ராங்காக மேலே வந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 150, 170 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மார்க்கெட் வந்து சைடு வேல வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ புட் சைடும் கால் சைடும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது. எஃப்ஐயும் பாசிட்டிவாக இருந்ததுனால நமக்கு நேற்று வந்து சைடு வேலையே சஸ்டெயின் பண்ணி இருந்துட்டாங்க. மார்க்கெட் கீழேயும் வரல, மேலேயும் போகலை. நேற்று வேறு எக்ஸ்பைரி டே. ஸோ ஓரளவுக்கு நல்லா எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து 170 பாயிண்ட்ஸ் அப்பில் ஓப்பன் பண்ணாலும் அங்கேயே சஸ்டெயின் பண்ணி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து 17,700 பக்கம் நமக்கு வந்து மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டு எவ்வளோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து 17,700 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த 17,700 பிரேக் பண்ணி நமக்கு வந்து மேலே கண்டினியூவாக அப்சைடு போகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அடுத்த டார்கெட்டு ஈஸியாக 17,800 வந்து டச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இந்த அதுக்கு வந்து நேற்றையோட ஹை இருக்குது இல்லைங்களா, 17,720 வந்து பிரேக் பண்ணி மேலே போகணும். அப்படி போகுங்கிற பட்சத்தில் நீங்கள் பை சைடு போகலாம். ஸோ அப்படி போனுச்சுன்னா உங்களுக்கு 17,800 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 18,000 அடுத்தது 18,000 தான் உங்களுக்கு பெரிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து 17,700 வந்து பிரேக் பண்ணி போகணும். ஸோ அது வரையில் வெயிட் பண்ணி நமக்கு வந்து கால் சைடு நீங்கள் வந்து பையிங் அப் சைடுக்காக நீங்கள் எடுக்கலாம். சப்போஸ் வந்து நமக்கு வந்து 17,720 ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு நேற்றையோட ஹை வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு கீழே வராங்க அப்படின்னா கீழே வந்துட்டு நமக்கு வந்து 17,500 வரையிலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தால் அங்கே வந்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து நேற்றையோட ஹை போயிட்டு திரும்ப அதே லெவல் வந்துட்டு சைடு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து கண்டினியூஸாக மார்க்கெட்டு மேலே வந்துட்டுருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் நமக்கு சைடு வேலை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் மார்க்கெட் அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி நான் இந்த வீக்கு வந்து மேபி சைடு வேலையாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோடய லெவல் இந்த வீக்குக்கு பார்த்தீங்கன்னா 17,328, அதுக்கப்புறம் 18,300. ஓகேங்களா? இந்த லெவல் தான் இந்த எக்ஸ்பைரிக்கு நான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ 18,300, 17,328 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நமக்கு வந்து டவுன் சைடு வராங்க, இந்த இடத்துல வந்து டவுன் சைடு வராங்க அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் வந்து 17,500. ஸோ அதை பிரேக் பண்ணி போனால் நமக்கு வந்து 17,430, அதையும் பிரேக் பண்ணி போனால் நமக்கு வந்து 17,320. ஸோ இது வரைக்கும் வரதுக்கு
கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக தெரியும். பாருங்களேன், இதெல்லாம் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டே சார்ட்டில் உங்களுக்கு இங்கிருந்து கண்டினியூஸாக மேலே வந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த கேப்பு வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த கேப்பை ஃபில் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்க. இந்த கேப்பை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்தில் 13th to நமக்கு வந்து 22 இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, இந்த கேப்பை ஃபில் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுறது ரெட் கலர் கேண்டலில் முடிச்சிருக்காங்க மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் நமக்கு வந்து இங்கேருந்து நமக்கு வந்து கரெக்டாக எவ்வளோ பாயிண்ட்டு 15,170 17,700. ஸோ அரௌண்டு நமக்கு வந்து 2,500 பாயிண்ட் வந்து மேலே வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகிறது தான் மார்க்கெட்டுக்கு நல்லதாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த லெவல் 17,000 வந்துட்டு கூட உங்களுக்கு மேலே போணுச்சுன்னா நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கான புல் மூமெண்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இவ்வளோ தூரம் பாருங்கள் ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கரெக்ஷன் கொடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆர் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவலை இந்த சேனல் பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நிமிஷம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த லெவல் அந்த சேனலில் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து தேவை. பார்த்தீங்கன்னா 17,700 வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே போகணுன்னா நமக்கு வந்து 17,800 கிராஸ் பண்ணி மேலே போகணும். ஸோ அங்கே சஸ்டைன் பண்ணி மேலே போகிறாங்கன்னா நமக்கு வந்து கண்டினியூஸ் மொமெண்டம் புல் சைடு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அந்த கேஸில் நம்ம வந்து அங்கே வந்து பை பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட்டு கன்சாலிடேட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து மொமெண்டம் வந்து 1 hour கேண்டலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் டவுன் சைடில் இருக்குது. கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோடய வியூ அதுதான். ஒன்று கரெக்ஷன் கொடுக்கணும், இல்லைனா கன்சாலிடேட் பண்ணணும். ஸோ அப்படி கொடுத்ததுன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ பிகினர்ஸ் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். என்ட்ரி வந்து கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுங்க. வெயிட் பண்ணுங்கள். என்ட்ரி கிடைக்கலன்னா அன்றைக்கி ட்ரேட் பண்ணாமல் கூட இருந்துக்கோங்க. ஸோ கரெக்டான என்ட்ரியில் நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட்டை வந்து 1:2 ரேஷியோவில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய், சக்திவேல்.